தற்சார்பு பொருளாதார நிலை. எப்படி நாம வந்து தற்சார்பு மூலியமா நம்ப வாழ்க்கை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்றத பத்தி குடுத்துருக்காங்க. மது இல்லாத நாடு எப்படி உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இலவசம் இல்லாம நம்ம மக்கள எப்படி வாழ வைக்க முடியும் நிம்மதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரமான மருத்துவம், சிறந்த கல்வி, தூய்மையான குடிநீர் இது எல்லாமே நம்மளால முடியும். இலவசத்த குடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம். எல்லா திட்டங்களும் மெயினா வந்து அதில என்ன அந்த பெண்கள் சார்ந்த போதை இல்லா ஒரு நாட்ட உருவாக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா, நான் வந்து சமூக ஆர்வலர் தான். டெல்லி மாநகரிலேருந்து நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா, இன்னமும் வந்து அதுக்கு வந்து தீர்வே இல்லாத ஒரு பயணமா போயிட்டுருக்கு. நாங்க வந்து அத தடுக்கிறோம். இரும்பு கரம் கொண்டு தடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த இரும்பு கரம்லாம் எங்க தான் போணுச்சுன்னா, டெய்லி ஒரு மாணவி பாதிக்கப்படுறா. முதன்முறையா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும். ஆரம்ப காலத்தில வந்து பெண்கள் அடிமைத்தனம் படுத்துற மாரியே, இப்ப எப்படி கொண்டு வராங்கன்னா, பாலியல் வன்முறை நடந்துருமா, எங்க போனா ஏதாவது பிரச்சனை நடந்துருமா அப்படின்ற பயத்திலேயே, இப்ப வேற மாரியான ஒரு அடக்குமுறைய கொண்டு வராங்க, கையாளுறாங்க. பெத்த பொம்பள பிள்ளைங்க வச்சிருக்கவங்கலாம் பள்ளிக்கூடம் குழந்தைங்கள அனுப்புவோமா, வேணாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இது என்ன நாடு? இது என்ன அரசியல்? யாருக்கான அரசியல்? யாருக்கு நீங்க அரசியல் பண்றீங்க? அடுத்த தலைமுறைக்கே பாதுகாப்பு இல்லன்றப்ப யாருக்கான நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பதான் இந்த இதெல்லாம் வந்து எப்பதான் மாத்த போறீங்க? அதெல்லாம் மாறணும் அப்படின்னா, ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பா மக்கள் குடுத்தா தான் நாடும் மக்களும் நல்லா இருக்க முடியும். இலவசம் வேண்டாம். எதுக்கு இலவசம்? யார் கேட்டா உங்கள்ட்ட இலவசம்? எனக்கு படிப்பு நல்ல படிப்ப குடு, நல்ல மருத்துவத்த குடு, நல்ல வேலை வாய்ப்ப குடு. வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு குடுங்க. வேலை வாய்ப்பு குடுத்தா உன்ட்ட ஏன் கையேந்து போறான்? நீ ஏன் இன்னும் வந்து மக்கள வந்து அடிமையா வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணா 2 கிராம் தாலி குடுக்குறேன்றீங்க, 50,000 பணம் குடுக்குறேன்றீங்க, குடிக்க வச்சு இந்த பக்கம் 2 கிராம் குடுக்குறீங்க, அங்க வந்து 5 பவுனுன்னு அடிச்சுட்டு போறீங்க. குடிகாரன் என்ன பண்றான்? கடைசியா இருக்கிற வரையும் செலவு பண்ணிட்டு கடைசியா தாலியில தான் கைய வைக்கிறான். அப்புறம் எதுக்கு நீங்க அந்த தாலிய குடுக்குறீங்க? அப்ப இலவசம் வேண்டாம். தகுதிக்கு ஏற்றாற்போல் அவங்களுக்கு அரசு வேலை குடுங்க. நல்ல தரமான கல்வி குடுங்க, தரமான மருத்துவத்த குடுங்க, தரமான குடிநீர குடுங்க, தரமான உணவு குடுங்க. இன்னும் சொல்லப்போனா தரமான உணவு குடுங்க. இதெல்லாம் குடுத்தா ஏன் வந்து நீங்க வந்து இலவசம் குடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதே! நீங்க அதெல்லாம் குடுக்காம நாங்க வந்து இலவசத்த குடுக்குறோம்னு எவ்வளோ நாளைக்கு நீங்க மக்கள ஏமாத்திட்டு இருப்பீங்க இன்னும்? இன்னும் எத்தன நாள் காலத்துக்கு? அதெல்லாம் இனிமே வந்து ஒரு மாற்று அரசியல் வரணும் அவசியம். ஓட்டு உரிமை வந்த நாள்லேருந்து திமுகவை தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. அந்த கட்சியில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். குடும்பமாகவே மொத்தமாக நாங்கள் அந்த கட்சிக்காக பூத்தில் உட்காரதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் 2010க்கு அப்புறம் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் அவங்களுடைய வேஷம் கலைஞ்ச பிறகு தான் நாங்கள் வந்து முழுமையாக எங்களை இந்த இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு, எனக்கு இப்போ வந்து 75 வயசு ஆகுது. இந்த வயசு வரைக்கும் நான் இவரோட இது பின்பற்றியிருப்பேன். அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலை அப்படின்றத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் என்றைக்கு ஜெயிச்சு என்றைக்கு செய்கிறாரோ அது வரைக்கும் எங்களுடைய ஆதரவு தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் கேலி கிண்டலாக பார்க்குறவங்க நாளைக்கு அவங்கள கேலி கிண்டலாக பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வருங்க. ஆடு மாடு இன்னைக்கு கறி சாப்பிடாதவங்க யார் இருக்காங்க? கோழி சாப்பிடாதவங்க யார் இருக்காங்க? இப்போ இதை வளர்க்குறதுக்கு அவமானம் கேலி கிண்டலாக பார்க்குறாங்கன்னா அதெல்லாம் நீ சாப்பிடாம இருக்கணும் இல்லையா? ஏன் சாப்பிட்ற? அப்போ அதை வளர்த்து உற்பத்தியை பெருக்கி உங்களுக்கு வந்து ஒரு கறியாவோ ஒரு அதுலேருந்து வர முட்டை இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு முட்டை எடுத்துக்கணுன்றது வந்து ஒரு கட்டாயமாக இருக்குது. ஒரு புரோட்டீன் வந்து நமக்கு உள்ளே போகணும்னா ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கணுன்றாங்க. அப்போ அந்த கோழி வளர்ப்பு இல்லாமல் எப்படி நீங்கள் முட்டை எடுத்துக்க முடியும்? இப்போ ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றவங்களா ஆடு வளர்ப்பு இல்லாமல் எப்படியா சாப்பிடும்? அது அந்த கறிக்கு மட்டும் இல்லை, அதோடைய சாணங்கள் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய வேளாண்மைக்கு உதவுதா இல்லையா? ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று சார்ந்து தான் இருக்குது. இப்போ வெறும் கறிக்காகவோ வெறும் முட்டைக்காகவோ இல்லாமல் அதனுடைய சாணங்களை எடுத்து ஆடு மாடுகளுடைய சாணங்களை எடுத்து பயோகேஸ் தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? அதாவது நம்ம சொல்கிறத எல்லாத்தையும் கிண்டலாக பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது. அறிவு சார்ந்து அதெல்லாம் உற்று நோக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பாங்க. ஏங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடுக்குற நிலைமையில இருக்கணும். நம்ம இன்னைக்கு கையேந்திர நிலைமைக்கு வச்சிருக்காங்க. எதுக்கு? இந்த திராவிட அரசு 70 ஆண்டு காலமாக நம்மளை இப்படி கையேந்திர நிலைமைக்கு தான் வச்சிருக்கா. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோமா? சொல்லுங்க. ஏன் எங்கள் அண்ணன் சீமான் ஆண்டா
இந்த நிலைமை எங்களுக்கு வருமா? நாங்கள் போயிட்டு ஏன் ரேஷன் கடையில் நின்றுட்டு 4000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு நாங்கள் இருக்கணும்? அதுலேயே வேற தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் அப்படின்றாங்க. ஏன் அந்த மாதிரியான இதில் நாங்கள் இருக்கணும்? எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, விலைவாசி கட்டுப்பாடு எல்லாம் இருந்தால் எங்கள் சம்பளத்தை வச்சு நாங்கள் சுகமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அதனால் எங்களுக்கு இலவசம் வேண்டான்றது. இன்றைக்கெல்லாம் நாங்களாம் இலவசத்துக்காக போய் நிற்கிறது இல்லை. அந்த இலவசம் வாங்குறதே அவமானம்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இந்த இலவசத்தை பெண்களுக்கு கொடுத்து இன்னும் பெண்களை வீட்டுக்குள்ளே அடிமைப்படுத்த தான் நினைக்கிறாங்க. 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு கூலி வேலைக்கு போய் தன் உழைப்புனால ஒரு 2000 பெற பெண்ணை நான் 2000 ரூபாய் கொடுத்து உன்னை வீட்டுக்குள்ளே வைக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க. இதில் ஏன் இலவசத்துக்காக கையேந்துறவங்களை நினச்சா எனக்கு வேதனையாக இருக்குங்க. அதான் இலவசம் ஏன் நமக்கு தேவையே இல்லையே, என்னால் முடியும் அப்படின்ட்டு. இப்போ நான் சம்பாதிக்கிறத வச்சு இப்போ எங்கள் அப்பா எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு சரி, புடவை சரி வாங்கி தர வேண்டிய அவசியம் இது அரசுக்கு கிடையாது. அரசோட வேலை என்ன? ரோடு போடுறது. அதை மட்டும் பண்ணாலே போதுமே. புடவை குண்டாலாம் நாங்கள் கேட்டோமா? அதை எங்கள் அப்பா வாங்கி தந்துட்டு போகிறாரு. இல்லை நான் சம்பாரித்து நான் வாங்கி தந்துக்கிறேன் என் குடும்பத்துக்கு. அதோட அந்த குண்டா வாங்கி தர்றதோ இல்லை பாத்திரம் வாங்கி தர்றதோ இல்லை புடவை வாங்கி தர்றதோ அரசு வேலை கிடையாது. அரசு வேலை ரோடு போடுறது. அதை ஒழுங்காக பண்ணலை. அதை விட்டுட்டு இதெல்லாம் தேவையில்லை தானே. அதான் அது இந்த இலவசங்கள் தேவையில்லை இப்போதைக்கு. வேளாண்மை அரசு பணியாக்குற திட்டம் ரொம்ப அற்புதமான திட்டம். ஏன்னா அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஸோ படித்தவங்க படிக்காதவங்க அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதானே இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. பல கொடுமைகளுக்கும் பல தீய செயல்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது இந்த போதை கலாச்சாரம் தான். ஸோ அந்த போதை கலாச்சாரத்தை வந்தோடனே அண்ணன் சொல்லியிருக்காரு, முழுதுமாக நான் தடை செய்வேன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் சமமான வேலை வாய்ப்பு, சமமான கல்வி, சமமான மருத்துவம் என்பது யாருமே இந்த மாதிரி அறிக்கை கொடுத்தது கிடையாது. 50 வருஷ அரசியல் காலத்தில், அரசியல் வரலாற்றில் திராவிட அரசியலும் சரி, எந்த அரசியலும் சரி, நாங்கள் சொம்பு கொடுத்தோம், சோப்பு டப்பா கொடுத்தோம், நாக்காளி கொடுத்தோம், சேர் கொடுத்தோம் அப்படிம்பாங்க. மிஞ்சி போனால் பணம் கொடுப்பாங்க. 1000 ரூபா பணம் கொடுத்தோம், நாங்கள் 1500 பணம் கொடுக்குறோம், 2000 ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. ஆனால் அண்ணனுடைய அறிக்கை பார்த்திங்கன்னா வரலாற்றில் பொறிக்கப்படுற வர்ற எழுத்துக்களாக இருக்குது. அந்த மாதிரி அறிக்கையை கொடுத்துருக்காரு. மக்கள் நல்லவர்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். மக்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுக்காமல் காசு கொடுக்குறவங்களுக்கும் சோப்பு டப்பா கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இந்த நாடு நாசமாக போகிறத தவிர ஒன்றும் பண்ண முடியாது. படிக்கிற பாமர மக்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரையும் படிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 10 லட்ச ரூபா செலவாயிடும். அந்த 10 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குறாரு. இப்படித்தான் நம்ம நினைக்கணும். இலவசத்தை நினைக்காம அந்த 10 லட்ச ரூபா நம்ம கல்விக்கு மிச்சமாகுது, மருத்துவத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா மிச்சம் ஆகுது. ஆக மொத்தம் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்குள்ள ஒரு 20 லட்ச ரூபா மிச்சமாகுது நம்ம ஃபேமிலிக்கு. அப்படித்தான் நினைக்கணும். அதை நினைக்க மாட்டேங்காங்க யாரும். இன்றைக்கி என்ன நிலவரம்? இன்றைக்கி ஒரு அடிபட்ட ஆயில்மெண்ட் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தீர்வான மருத்துவமனையை தேடி போகணும்னு நினைக்க மாட்டேங்காங்க. அதுதானே அடிபட்டுச்சா மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடு, இந்த ஆயில்மெண்ட் போட்டு சரியாக போகும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு பாருங்கள், ஒரு எலெக்ஷனில் எல்லாம் பேசுவாங்க, ஒரு 3000 2000 கொடுத்தா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த நாடு யாராலையும் தடுக்க முடியாது, நல்லவங்க ஆட்சி பண்ண முடியாது. அப்புறம் நம்மளை புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 10 வருஷம் 20 வருஷமாக 50 வருஷமாக ஒரே ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாற்றி போட மாட்டாங்க. சொல்கிறது மட்டும் இப்படி சொல்லுவாங்க, ஆனால் ஓட்டை மாற்றி போட மாட்டாங்க. இதை பொழப்பு தான் இருப்பாங்க. இதில் இலவசம் என்று மற்ற கட்சிகள் சொல்கிற மாதிரி 1000 கொடுப்போம், 2000 கொடுப்போம், 2500 கொடுப்போன்னு அந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே இல்லை. இலவச கல்வி, தூய குடிநீர், இலவச மருத்துவம், இதுதான் முதன்மையாக இலவசங்கள்லாம் அறிவித்திருக்கு நாம் தமிழர் கட்சி செயற்பாட்டு வரையில், 2026 செயற்பாட்டு வரையில். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் வரைபாட்டு புத்தகம் மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மக்களுக்கான இயற்கை சார்ந்தது ஒரு அரசியலை, வரும் தலைமுறைக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து நாங்கள் செய்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதார நிலை எப்படி நம்ம தற்சார்பு மூலயமா நம்ம வாழ்க்கை முன்னேற்ற முடியும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மது இல்லாத நாடு எப்படி உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இலவசம் இல்லாமல் நம்ம மக்களை எப்படி வாழ வைக்க முடியும் நிம்மதியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரமான மருத்துவம், சிறந்த கல்வி, தூய்மையான குடிநீர், இது எல்லாமே நம்மளால் முடியும். இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம். போதைப் பொருள் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாணவிகள் பாலியல் வன்முறை பண்ணி கொள்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
99% வந்து போதைப்பொருள் தான். அந்த போதைப்பொருள் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க கூடியது. என்னமோ கடுமையான சட்டம் சட்டம்ன்றாங்க. ஆனால் இதுவரையிலையும் வந்து பாதிக்கப்படுறது பெண்கள் ஒழிய அதுக்கான தீர்வு வந்து இன்ன வரலையுமே வந்து கிடைக்கல. இப்போ வெளிநாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா எப்பயோ ஒரு முறை வந்து ஒரு பாலியல் வன்புறவு நடக்கும். ஆனால் அது கண் முன்னாலே வந்து தலையை துண்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு குற்றம் நிகழுது அப்படின்னா அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு என்ன வேலை? கடுமையான தண்டனை. அந்த கடுமையான தண்டனையும் இங்கே கொடுக்கலையே. கொடுத்தா இவ்வளோ பெரிய டெய்லி வந்து ஒரு மாணவிக்கு பாலியல் வன்முறை நடக்குமா? நடக்காது. ஒரு ஒரு தூத்துக்குடியில் இப்போ விளாத்திக்குளம் இயற்கை உபதை கழிக்க போன ஒரு மாணவி அவள் நினச்சி பார்த்தாளா நம்ம இந்த மாதிரி கொடூரமாக சாவோம்னு? அப்போ அதுக்கு என்ன காரணம்? போதைப்பொருள். அந்த போதைப்பொருளை நீங்கள் ஏன் இது தடை பண்ண மாட்டீங்க? அது இல்லாத ஒரு அரசியலை பெண்களுக்கு வந்து 100% பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அரசாக அவங்க கொண்டு வர்றாங்க. அதில் வந்து நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். கண்டிப்பாக அடுத்த தலைமுறை வந்து நமக்கான வாழ்வாதாரம், பொருளியல் எல்லாமே மீட்டு எடுக்கணும். நாட்டு அவ்வளோ வளங்கள் வந்து கொல்லப்போகுது. அந்த வளங்களெல்லாம் மீட்டு எடுத்து சிறந்த ஒரு நாடாக வரணும்னா ஒரு மாற்று அரசியல் வேணும். 50 ஆண்டு காலமாக எல்லாமே சொல்கிறாங்க, நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோன்னு. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. வாய்மொழியாக சொல்கிறாங்க வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாதிக்கப்படுறவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சுகமாக வாழ்கிறவங்க சுகமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருப்ப இதெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னா ஒரு புதிய மாற்று அரசியல் கண்டிப்பாக வரணும். அது வந்தால் தான் நாடு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. கண்டிப்பாக வந்துடும். இல்லை, அவர் சொல்கிற எல்லா திட்டமே வந்து மக்கள் சார்ந்த திட்டம். இப்போ எனக்கு மட்டும் பிடிக்குது அப்படின்னு நான் பார்க்கல. எல்லா திட்டங்களும் மெயினாக வந்து அதில் என்ன, அந்த பெண்கள் சார்ந்த போதை இல்லா ஒரு நாட்டை உருவாக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நான் வந்து சமூக ஆர்வலர் தான். டெல்லி மாநகரிலேருந்து நான் போராடிட்டு இருக்கேன். ஆனால் இன்னமும் வந்து அதுக்கு வந்து தீர்வே இல்லாத ஒரு பயணமாக போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து அதை தடுக்கிறோம், இரும்பு கரம் கொண்டு தடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த இரும்பு கரம்லாம் எங்கே தான் போணுச்சுன்னா டெய்லி ஒரு மாணவி பாதிக்கப்படுறா. முதன்முறையாக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஆரம்ப காலத்தில் வந்து பெண்கள் அடிமைத்தனம் படுத்துகிற மாதிரியே இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னா பாலியல் வன்முறை நடந்துருமா, எங்கே போனால் ஏதாவது பிரச்சனை நடந்துருமா அப்படின்ற பயத்திலேயே இப்போ வேறு மாதிரியான ஒரு அடக்குமுறையை கொண்டு வராங்க, கையாளுறாங்க. பெத்த பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கோங்க பள்ளிக்கூடம் குழந்தைங்களை அனுப்புவோமா வேணாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இது என்ன நாடு? இது என்ன அரசியல்? யாருக்கான அரசியல்? யாருக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? அடுத்த தலைமுறைக்கே பாதுகாப்பு இல்லைன்றப்ப யாருக்கான நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ தான் இந்த இதெல்லாம் வந்து எப்போ தான் மாற்ற போகிறீங்க? அதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக மக்கள் கொடுத்தாதான் நாடும் மக்களும் நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாக 2026 வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சி அமைச்சா அவங்க சொன்ன 100% வாக்குறுதியும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அது மாற்று கருத்தே கிடையாது. இலவசம் வேண்டாம். எதுக்கு இலவசம்? யார் கேட்டா அவங்கள்ட்ட இலவசம்? எனக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல மருத்துவத்தை கொடு, நல்ல வேலை வாய்ப்பை கொடு. வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. வேலை வாய்ப்பு கொடுத்தா உன்கிட்ட ஏன் கையேந்து போகிறான்? நீ ஏன் இன்னும் வந்து மக்கள் வந்து அடிமையாக வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணால் 2 கிராம் தாலி கொடுக்குறன்றீங்க, 50,000 பணம் கொடுக்குறன்றீங்க, குடிக்க வச்சு இந்த பக்கம் 2 கிராம் கொடுக்குறீங்க, அங்கே வந்து 5 பவுனுன்னு அடிச்சுட்டு போகிறீங்க. குடிக்காரன் என்ன பண்ணுறான்? கடைசியாக இருக்கிற வழியும் செலவு பண்ணிவிட்டு கடைசியாக தாலியில் தான் கையை வைக்கிறான். அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த தாலி கொடுக்குறீங்க? அப்போ இலவசம் வேண்டாம். தகுதிக்கு ஏற்றாப்போல் அவங்களுக்கு அரசு வேலை கொடுங்க, நல்ல தரமான கல்வி கொடுங்க, தரமான மருத்துவத்தை கொடுங்க, தரமான குடிநீரை கொடுங்க, தரமான உணவை கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் தரமான உணவு கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தா ஏன் வந்து நீங்கள் வந்து இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் அதெல்லாம் கொடுக்காம நாங்கள் வந்து இலவசத்தை கொடுக்குறோன்னு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மக்களை ஏமாற்றிட்டு இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாள் காலத்துக்கு? அதெல்லாம் இனிமேல் வந்து ஒரு மாற்று அரசியல் வரணும் அவசியம். தமிழ்நாட்டை பொறுத்த மூலியம் மாற்று அரசியல் வேணும். இந்த 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 போதை இல்லா இதெல்லாம் வந்து நல்ல குடிநீர் இது எல்லாமே வேணும்னா ஒரு மாற்று அரசியல் வேணும். அந்த அரசியலை இவங்க கொண்டு வராங்க, அதை வரவேற்கிறேன் நான். கண்டிப்பாக அதில் வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு போகிறவங்க கிடையாது. கண்டிப்பாக அதை எப்படியெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து அது இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்துக்கிங்க. எந்த மாதிரி இதை நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது. அப்புறம் இதை விட நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்றதுக்கு ஆதாரம் என்ன கேட்க முடியும்? ஆதாரத்தை கொடுத்துட்டாரு, இதுதான் நாங்கள் இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு. இதை விட என்ன ஆதாரம் இருக்குது? கண்டிப்பாக அவர் செய்வார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த செயற்பாட்டு வரைவு இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வரைவு திட்டத்தை அளிக்கலை. இது வந்து ஒரு மக்களுக்கான வரைவு திட்டமாக நான் பார்க்குறேன். இது வந்து காசுக்காகவும் பணத்துக்காகவும் தேர்தலில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு சீமான் தனிச்சையாக செயல்படுறதுல
இது ஒரு நல்ல வரைவு திட்டமாகவும் பார்க்குறேன். நான் 2009 இலங்கை படுகொலைக்கு பிறகு எனக்கு அந்த வேஷதாரிகள் போட்ட அந்த பீச்சில் இருந்து உண்ணாவிரதம் இருந்த போராட்டத்தில் இருந்து போட்ட வேஷதாரி தான். அந்த வேஷத்தை எப்போ எனக்கு 2010 தான் அது வேஷன்றதே தெரிய வந்தது. அது வரைக்கும் நான் வளர்ந்ததுலேருந்து எங்கள் அப்பா கிட்ட ஓட்டு உரிமை வந்த நாள்லேருந்து திமுகவை தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. அந்த கட்சியில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். குடும்பமாகவே மொத்தமாக நாங்கள் அந்த கட்சிக்காக பூத்தில் உட்காரதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் 2010க்கு அப்புறம் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் அவங்களுடைய வேஷம் கலைஞ்ச பிறகு தான் நாங்கள் முழுமையாக எங்களை இந்த இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு எனக்கு இப்போது 75 வயசு ஆகுது. இந்த வயசு வரைக்கும் நான் இவரோட பின்பற்றியிருப்பேன். அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலை அப்படின்றத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் என்றைக்கு ஜெயிச்சு என்றைக்கு செய்கிறாரோ அது வரைக்கும் எங்களுடைய ஆதரவு தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அவரோட செயல்பாட்டுக்கு நடந்த பிறகு அதனுடைய தாக்கம் எங்ககிட்ட இருக்கும் அப்படின்றது தெரிவித்துக் கொள்கிறேன். சீமானுடைய அரசியல் மக்களுக்கான அரசியல், மானுடர்களுக்கான அரசியல், உலக உயிர்களுக்கான அரசியல். இந்த உயிர்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிற ஒரே ஒரு தலைவர் சீமான் மாத்திரம்தான். இவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பார்த்து அழகு பார்க்காத நாமெல்லாம் ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்களாக நான் நினைக்கிறேன். ஆக இவருக்கு முதல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அரியணையில் ஏற்றி பார்க்க வேண்டும், அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி எதுவும் தேவையில்லை. எது வேணாலும் போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். நீ ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குற்றச்சாட்டு வச்சா அதில் தான் நியாயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொறுப்பை கொடுக்காம வெறும் குற்றச்சாட்டு வைக்கிறதுல நீ பிழைக்கிறதுக்கு ஏற்பாடு வேலையை செய்கிறன்றது தான் நான் நினைக்க தோணுது. அடுத்து கண்டிப்பாக அமைக்கணும் அப்படின்றது எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக்கிட்டு அது நடக்கணும் அப்படின்றத நம்புகிறோம். இந்த செயற்பாட்டு வரைவில் கொடுக்கப்பட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீர் வளம் பெருக்கம். முதல்ல நீர் வளம் இல்லாமல் ஒரு நாடு எப்படி இருக்கும், அந்த நாட்டில் மக்கள் எப்படி வாழ முடியும்? நீரின்றி அமையாத உலகு இல்லைங்களா? ஓகே, நீரின்றி அமையாத உலகு அப்படின்னும்போது நீர் வளத்தை பெருக்காமல் இன்றைக்கி ஏரிகள் குளம் குட்டை எல்லாத்தையும் தூர்வாராமல் பராமரிக்காமல் அப்படியே எல்லாத்தையும் மறைக்கப்பட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நீர்வளம் உள்ள இடத்துல தான் இன்றைக்கி கட்டடங்கள்லாம் கட்டி மக்களை அந்த நீர்வளத்துலேருந்து வாழ்வாதாரத்துலேருந்து ஒதுக்கப்பட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஏரி குளம் குட்டையிலேருந்து எப்படிப்பட்ட ஒரு தொழில் சார்ந்த இதுதான். மீன் வளர்ப்பு இருக்குது, வாத்து வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இப்படி எல்லாமே ஒரு நீர்நிலையை சார்ந்ததாக இருக்குது இல்லைங்களா? அதையெல்லாம் அழித்து தான் இன்றைக்கி இருக்குது. இது நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இது எல்லாமே மாறும் அப்படின்றது என்னுடைய பெரிய ரொம்ப பிடிச்சதுங்களா வேளாண்மை அரசு பணி. இன்றைக்கி வேளாண்மை செய்கிறது வேளாண்மை செய்கிறவங்க ஒரு அங்கீகரிக்கப்படாமல் அவங்களாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இவங்கெல்லாம் இந்த தொழில் செய்கிறவங்கன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். வேளாண்மை அரசு பணியாக ஆக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வரும் சொல்லுங்கள்? அந்த உணவை உற்பத்தி செய்கிற வேளாண்மைக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம், என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்படிப்பட்ட ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு பொறுப்பு அரசு பணி வச்சு அரசே எடுத்து நடத்தும் போது நம்ம நாட்டில் பஞ்சம்னு ஒன்று வருமா? மக்கள் சாப்பாட்டுக்காக கையேந்திர நிலைமை வருமா? இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்க கொடுக்க காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறது எதனால்?
சரிங்களா? வெளியிலேருந்து நம்ம ஏன் அரிசி வாங்கணும்? வெளியிலேருந்து ஏன் கரும்பு வாங்கணும்? எல்லாமே நம்ம நாட்டில் இந்த வேளாண்மை செய்யறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியிலேருந்து அதெல்லாம் வாங்கணும்? நம்ம நம்ம உற்பத்தி செய்யும்போது அது நம்ம மக்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லைங்களா? எல்லாம் கேலி கிண்டலாக பார்க்குறவங்க நாளைக்கு அவங்கள கேலி கிண்டலாக பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வருங்க. ஆடு மாடு இன்னைக்கு கறி சாப்பிடாதவங்க யார் இருக்காங்க? கோழி சாப்பிடாதவங்க யார் இருக்காங்க? இப்போ இதை வளர்க்குறதுக்கு அவமானம் கேலி கிண்டலாக பார்க்குறாங்கன்னா அதெல்லாம் நீ சாப்பிடாம இருக்கணும் இல்லையா? ஏன் சாப்பிட்ற? அப்போ அதை வளர்த்து உற்பத்தியை பெருக்கி உங்களுக்கு வந்து ஒரு கறியாவோ ஒரு அதுலேருந்து வர முட்டை இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு முட்டை எடுத்துக்கணுன்றது வந்து ஒரு கட்டாயமாக இருக்குது. ஒரு புரோட்டீன் வந்து நமக்கு உள்ளே போகணும்னா ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கணுன்றாங்க. அப்போ அந்த கோழி வளர்ப்பு இல்லாமல் எப்படி நீங்கள் முட்டை எடுத்துக்க முடியும்? இப்போ ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றவங்களா ஆடு வளர்ப்பு இல்லாமல் எப்படி அதை சாப்பிடும்? அது அந்த கறிக்கு மட்டும் இல்லை, அதோடைய சாணங்கள் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய வேளாண்மைக்கு உதவுதா இல்லையா? ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று சார்ந்து தான் இருக்குது. இப்போ வெறும் கறிக்காகவோ வெறும் முட்டைக்காகவோ இல்லாமல் அதனுடைய சாணங்களை எடுத்து ஆடு மாடுகளுடைய சாணங்களை எடுத்து பயோகேஸ் எடுத்து தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? அதாவது நம்ம சொல்கிறத எல்லாத்தையும் கிண்டலாக பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது. அறிவு சார்ந்து அதெல்லாம் உற்று நோக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பாங்க. ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குற நிலைமையில இருக்கணும். நம்ம இன்னைக்கு கையேந்திர நிலைமைக்கு வச்சிருக்காங்க. எதுக்கு? இந்த திராவிட அரசு 70 ஆண்டு காலமாக நம்மளை இப்படி கையேந்திர நிலைமைக்கு தான் வச்சிருக்கா. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோமா? சொல்லுங்க. ஏன் எங்கள் அண்ணன் சீமான் ஆண்டா இந்த நிலைமை எங்களுக்கு வருமா? நாங்கள் போயிட்டு ஏன் ரேஷன் கடையில் நின்றுட்டு 4000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு நாங்கள் இருக்கணும்? அதுலேயே வேற தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் அப்படின்றாங்க. ஏன் அந்த மாதிரியான இதில் நாங்கள் இருக்கணும்? எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, விலைவாசி கட்டுப்பாடு எல்லாம் இருந்தால் எங்கள் சம்பளத்தை வச்சு நாங்கள் சுகமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அதனால் எங்களுக்கு இலவசம் வேண்டான்றது இன்றைக்கெல்லாம் நாங்களாம் இலவசத்துக்காக போய் நிற்கிறது இல்லை. அந்த இலவசம் வாங்குறதே அவமானம்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இந்த இலவசத்தை பெண்களுக்கு கொடுத்து இன்னும் பெண்களை வீட்டுக்குள்ளே அடிமைப்படுத்த தான் நினைக்கிறாங்க. 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு கூலி வேலைக்கு போய் தன் உழைப்புனால ஒரு 2000 ரூபாய் பெற பெண்ணை நான் 2000 ரூபாய் கொடுத்து உன்னை வீட்டுக்குள்ளே வைக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க. இதில் ஏன் இலவசத்துக்காக கையேந்திரவங்களை நினச்சா எனக்கு வேதனையாக இருக்குங்க. கண்டிப்பாக அமைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நாங்களாம் இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த 60-70 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாமல், ஸோ தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணுன்ற ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர், அதாவது இவங்க தமிழர் என்று தெரியாமலேயே நாம் தமிழுக்காக பாடுபடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஓட்டை போட்டு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனம் மாறணும், புரிதலுக்கு வரணும், வந்து இவங்களுக்கான அண்ணனுக்கான அந்த ஆட்சியை கொடுக்கணும். கண்டிப்பாக அமைப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு உறுதியாக இருக்குது. என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காரு. அதில் நிறைய கருத்துக்கள், நம்ம வாழ்க்கைக்கு என்ன மாற்றங்கள் தேவையோ, நம்ம நாட்டுக்கு என்ன மாற்றம் தேவையோ அதை அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இது நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு கருத்துக்களையும் சரி, நல்ல ஒரு செய்திகளையும் சரி நம்ம நாட்டுக்கு எடுத்து சொல்லும். அதனால் இதுபடி நடந்தாலே நம்ம நாடு முன்னேறிடும். அதற்கு ஒரு வழிகாட்டியாக பெரியப்பா செந்தமிழன் சீமான் வந்து வழி நடத்தி எங்களை கொண்டு சென்றுக்கிட்டு இருக்காரு. அதில் இதுவும் ஒரு சின்ன பகுதி. அரசியல் அப்படிங்கும்போது உண்மையான அரசியலே முதல்ல இதுதான். நம் வாழ்க்கைக்கு தேவையானது முதல்ல அடிப்படையே இயற்கை. அந்த அடிப்படையான இயற்கையவே வந்து பெரியப்பா செந்தமிழன் சீமான் வந்து இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நம்ம நாட்டு இருக்கிற நிலைமையில இயற்கைகள் நம் நாட்டு வளங்கள் எல்லாமே வந்து சூறையாடப்படுது. அதற்கு வந்து நம்ம நாட்டில் இப்போதைக்கு எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற ஒருத்தவர் என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் தான். அதற்கு இந்த அரசியல் வந்து ஒரு அடிப்படையான அரசியல், முக்கியமான அரசியல், நம்ம நாட்டுக்கு அவசியமான அரசியல் இதுதான். அதான் இலவசம் ஏன் நமக்கு தேவையே இல்லையே.
என்னால முடியும் அப்படின்ட்டு இப்போ நான் சம்பாதிக்கிறத வச்சு இப்போ வந்து எங்க அப்பா வந்து எனக்கு வந்து தேவையான ட்ரெஸ் சரி புடவை சரி வாங்கி தர வேண்டிய அவசியம் வந்து இது அரசுக்கு கிடையாது. அரசோட வேலை என்ன? ரோடு போடுறது. அதை மட்டும் பண்ணாலே போதுமே. புடவை குண்டாலாம் நாங்க கேட்டோமா? அதை எங்க அப்பா வாங்கி தந்துட்டு போறாரு. இல்ல நான் சம்பாரிச்சு நான் வாங்கி தந்துக்கிறேன் என் குடும்பத்துக்கு. அதோட அந்த குண்டா வாங்கி தர்றதோ இல்ல வந்து பாத்திரம் வாங்கி தர்றதோ இல்ல புடவை வாங்கி தர்றதோ அரசு வேலை கிடையாது. அரசு வேலை ரோடு போடுறது. அதை ஒழுங்கா பண்ணல. அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லை தானே. அதான் அது வந்து இந்த இலவசங்கள் தேவையில்லை இப்போதைக்கு. ஆட்சிக்கு வருவோமாங்கிறது தெரியாது. ஆனா எங்களால முடிந்த மாற்றங்களை நாங்க தந்துகிட்டு தான் இருக்கோம். மாற்றம் வரும். சீதாதேவி, ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை. அண்ணனோட அந்த நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு வெளியீட்டு விழாவுக்கு இன்னைக்கு வந்தோம். ரொம்ப அற்புதமான அந்த வரைவு நம்ம பார்க்கும்போது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து வேளாண்மை வந்து அரசு பணியாக்குவேன்னு சொல்லிட்டு பல திட்டங்களை எங்களுக்கு ரொம்ப அழகாக காணொலி மூலமாக போட்டு காமிச்சாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர்றதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ நம்ம எல்லாரும் இதை வந்து முழு மனதோடு அங்கீகரிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். செயற்பாட்டு வரைவில் கொடுத்துருக்க அத்தனையும் நம்ம ஒரு முறை முழுசாக நம்ம பார்க்கும்போது ஆட்சி வந்து நம்மளுக்கு சிறப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்பணும். அண்ணனோட ஆட்சிக்கு கண்டிப்பாக வரும். எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. வந்துச்சுன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லாரும் நம்ம முழு மனதோட பாடுபடணும். அதுதான் வேளாண்மை வந்து அரசு பணியாக்குற திட்டம் வந்து ரொம்ப அற்புதமான திட்டம். ஏன்னா அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஸோ படித்தவங்க படிக்காதவங்க அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதானே இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. ரெண்டாவது உணவு வந்து உற்பத்தி நம்மளே வந்து தற்சார்பு பசுமை பொருளாதாரம் அப்படின்னு தாய்மை பொருளாதாரம் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்கத ஒரு இது. அது மாதிரி நம்மளே மின்சாரம் தயாரிச்சுக்கிறது, நம்மளே வந்து இயற்கை வேளாண்மை செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பொருளாதாரத்தையும் உயர்த்தும், மக்களுடைய வேலைவாய்ப்பு உருவாக்கி நம்மளுக்கு கொடுக்கும். இந்த சாராய கலாச்சாரத்தெல்லாம் போக்கணும் அதுன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல கொடுமைகளுக்கும் பல தீய செயல்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது வந்து இந்த போதை கலாச்சாரம் தான். ஸோ அந்த போதை கலாச்சாரத்தை வந்தோடனே அண்ணன் சொல்லியிருக்காரு முற்றும் முழுதுமாக நான் தடை செய்வேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு பாதி அந்த அந்த என்ன சொல்கிறது பாலியல் வன்கொடுமை, சீண்டல், வீட்டில் குடும்ப வன்முறைகள் கூட நிற்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு சரி செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு வேற என்ன தேவை? அப்புறம் நாட்டுக்கு ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ அண்ணனோட இந்த வரைவை வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. இதை எல்லாரும் இதை ஒரு ஆழமாக சிந்திச்சு நம்ம பார்த்தோம்னா இது நம்மளுக்கு தேவையான ஒரு அரசியல். இலவசம் வேண்டவே வேண்டாம், யாருக்கும் தேவையில்லை. அது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது 100க்கு 100 சாத்தியமான ஒன்று. நான் கொடுக்க வேண்டாம். அவர் தான் அதுக்கு பதிலாக நான் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறேன், அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் சிறப்பாக வாழுங்க, தன்மானம் மிக்க வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பெண்கள் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களை எனக்கு தெரிஞ்ச மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பல பேருடைய மனதில் வந்து மாற்றம் வந்திருக்கு. வெளிப்படையாக தெரியாமல் இருந்தாலும் வந்திருக்கு. நம்ம பேசும்போதே தெரியும் அவர் வரணும், அவர் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஓட்டு இன்னும் போடுறது கொஞ்சம் நாள் இருக்குல்ல. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தெரிஞ்சவங்கள்ட்ட இன்னைக்கு பார்க்குறேன். எனக்கு இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினவங்க, இந்த நம்ம ஆட்சியை பற்றி இதை பற்றி அரசியல் பற்றிலாம் நெகட்டிவாக பேசினவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சாதகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற அந்த அட்டூழியங்களுக்கு இப்போ அவர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி தீர்க்கமான முடிவில் இருக்காங்க. அது வந்து முழுமையாக நம்புவோம். ஸோ அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். வணக்கம், நான் தமிழர் கட்சியிலேருந்து பேசுகிறோம். அண்ணனுடைய அறிக்கை வந்து ஒரு முக்கியமானது. ஏன்டா எல்லாருக்கும் சமமான வேலைவாய்ப்பு, சமமான கல்வி, சமமான மருத்துவம் என்பது யாருமே இந்த மாதிரி அறிக்கை கொடுத்தது கிடையாது. 50 வருஷ அரசியல் காலத்தில், அரசியல் வரலாற்றில் திராவிட அரசியலும் சரி, எந்த அரசியலும் சரி, நாங்கள் வந்து சொம்பு கொடுத்தோம், சோப்பு டப்பா கொடுத்தோம், நாக்காளி கொடுத்தோம், சேர் கொடுத்தோம் அப்படிம்பாங்க. மிஞ்சி போனால் பணம் கொடுப்பாங்க. 1000 ரூபா பணம் கொடுத்தோம், நாங்கள் 1500 ரூபா பணம் கொடுக்குறோம், 2000 ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. ஆனால் அண்ணனுடைய அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் பொறிக்கப்படுற வர்ற எழுத்துக்களாக இருக்குது.
அந்த மாதிரி அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஏன்டா அனைவருக்குமான வேலை வாய்ப்பு, அனைவருக்குமான கல்வி என்பது யாருமே எட்டாத கனி. ஒரு வருஷத்துக்கு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு மருத்துவ செலவுக்கு ஒரு பாம்பரனுக்கும் ஒரு 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவாகும். அந்த இதை இலவசமாக தரமுங்கிறாரு. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நிகராக, தனியாருக்கு நிகராக அரசாங்க ஆஸ்பத்திரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து சாத்தியமே இல்லை. எந்த உலக வரலாற்றையும் அது சாத்தியம் கிடையாது. அந்த சாத்தியம் இல்லாத சாத்தியப்படுத்தும்னு சொல்கிற ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி தான் இன்றைக்கி நம்ம களத்துக்கு தேவை. அப்படியேப்பட்ட களத்தை களமாடுறதுக்கு எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். குற்றச்சாட்டுகள்லாம் அவங்கவுங்க காலத்துக்கு தக்கனபடி வெள்ளிக்கிழமை படம் மாற்றுவாங்களே தேட்டரில், அது மாதிரி மாற்றிக்குவாங்க அவங்கெல்லாம் மிற்ற அரசியல்வாதிலாம். நான் அண்ணன் வந்து 15 வருஷமாக அதே குறிக்கோளில் தான் இருக்கார். யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. என் கூட என் கொள்கையை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு வரவங்க வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு 15 வருஷமாக. அண்ணன் வந்து யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அண்ணன். அவர் நினச்சிருந்தா மிகப்பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டு இல்லை மிகப்பெரிய அமௌண்ட்டு வாங்கிக்கிட்டு அவர் தனியாகவே பயணம் பண்ணலாம் கூட்டணி வச்சுக்கிட்டு. ஆனால் அவர் வந்து எடுத்துக்கிற கொள்கைக்கும் எடுத்துக்கிற கருத்துக்கும் நம்ம மக்களை நம்பி இருக்கிற பயணிக்கு பண்ணுறோம், அந்த மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு புது வழியை பயன்படுத்துகிறார் அண்ணா. அதனால் அண்ணனுடைய கொள்கைக்கு நாங்கள் நிகராக எப்போவுமே கூட நிற்போம், சப்போர்ட்டாக இருப்போம். 2026 ஆட்சி நடப்பதை விட எங்களுக்கு வந்து முக்கியமாக ஓட்டு சதவீதம் எங்களை விட்டு போகாதுன்னு நம்பிக்கை இருக்குது. ஓட்டு சதவீதம் எங்களை விட்டு போகலின்றாலும் மக்களை எங்களை களத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அது மாதிரி குறிப்பிட்டது எங்கள் அண்ணன் இந்த வாட்டி சட்டசபைக்குள்ள உள்ளே போவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அண்ணனோட சேர்ந்து இன்னொரு 5-6 பேர் 10 பேர் மக்கள் சப்போர்ட் பண்ணி போனால் கூட நல்லா தான் இருக்கும். காரைக்குடி கிழமை நமக்கு தானே, அண்ணனே காரைக்குடிக்காரர் தானே, கிழமை அண்ணனுடைய தான், தமிழ்நாட்டு கிழமை அண்ணனுடைய தான். ஆனால் மக்கள் நினைக்கணும், மக்கள் வந்து நல்லவர்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். மக்கள் வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்காமல் காசு கொடுக்குறவங்களுக்கும் சோப்பு டப்பா கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கடா இந்த நாடு நாசமாக போகிறத தவிர யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நாடு வந்து இன்றைக்கி வந்து தொழிற்சாலை நகரமாக ஆக்குறதுக்கு மத்திய அரசு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையுடைய பிளானிங்கில் தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், எரிவாயு திட்டம், கூடங்குளம் அணுமின் திட்டம், இந்த மாதிரி நாசக்கார திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தி இவங்க வந்து வளத்தை கொள்ளடிக்கலாம்னு பார்க்குறாங்க. 8 வழிச்சாலை போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு 4 வழிச்சாலையில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வழியை போட்டுக்கங்கன்னு அண்ணன் சொல்கிறாரு. அது வேணாமா, நாங்கள் போட்டால் வயலுக்குள்ளே தான் போடுவோம், விவசாய பூமிக்குள்ளே தான் போடுவோம் 8 வழிச்சாலை அப்படிங்கிறாங்க. இதை அண்ணன் தான் தடுத்துருக்காரு. இதை தடுத்து அண்ணன் தான் கோர்ட் வரையும் போய் தடுத்து போட்டிருக்காரு. இன்றைக்கி தஞ்சாவூரில் குடமுழுக்கு கோயிலில் 800 வருஷம் பழமையானது, தமிழில் வந்து குடமுழுக்கு கிடையாதுன்னு பட முடியான்ட்டாங்க. அந்த வரலாற்றையும் அண்ணன் தான் கேஸ் போட்டு குடமுழுக்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி தமிழுடைய மீட்பு, தமிழுடைய வரலாற்றை மீட்டெடுத்து கொண்டு வர்றது நமது அண்ணன் தான். அதனால் அண்ணனுக்கு கரெக்டாக வாக்களித்தா இன்னி நாடு நல்லா இருக்கும், நல்ல திட்டங்களை கொண்டு வருவார். நாட்டையே உலக அளவில் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏற்படுத்தி கூட தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாருப்பா, அவருடைய வரையறையை பார்த்தா செம்மையாக இருக்குது, அதை நம்மளே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் பார்ப்பாங்க. படிக்கிற பாமர மக்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒரு ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரையும் படிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 10 லட்ச ரூபா செலவாயிடும். அந்த 10 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குறாரு. இப்படித்தான் நம்ம நினைக்கணும். இலவசத்தை நினைக்காம அந்த 10 லட்ச ரூபா நம்ம கல்விக்கு மிச்சமாகுது, மருத்துவத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா மிச்சம் ஆகுது. ஆக மொத்தம் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்குள்ள ஒரு 20 லட்ச ரூபா மிச்சமாகுது நம்ம ஃபேமிலிக்கு. அப்படித்தான் நினைக்கணும். அதை நினைக்க மாட்டேங்காங்க யாரும். இன்றைக்கி என்ன நிலவரம், இன்றைக்கி ஒரு அடிபட்ட ஆயில்மெண்ட் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தீர்வான மருத்துவமனையை தேடி போகணும்னு நினைக்க மாட்டேங்காங்க. அதுதானே அடிபட்டுச்சா மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடு, இந்த ஆயில்மெண்ட் போட்டு சரியாக போகும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு பாருங்கள், ஒரு எலெக்ஷனில் எல்லாம் பேசுவாங்க, ஒரு 3000 2000 கொடுத்தா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த நாடு யாராலையும் தடுக்க முடியாது, நல்லவங்க ஆட்சி பண்ண முடியாது. அப்புறம் நம்மளை புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 10 வருஷம் 20 வருஷமாக 50 வருஷமாக ஒரே ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாற்றி போட மாட்டாங்க. சொல்கிறது மட்டும் இப்படி சொல்லுவாங்க, ஆனால் ஓட்டை மாற்றி போட மாட்டாங்க. இதை பொழப்பு தான் இருப்பாங்க. 2026 ஆட்சி அமைச்சர் நன்றாக இருக்க தமிழ்நாடு அது மக்கள் கையில் தான் இருக்குது. நான் ஒரு ஆள் முடிவு எடுக்க முடியாது, அண்ணனும் முடிவு எடுக்க முடியாது, மக்கள் கையில் தான் இருக்குது. இது செயற்பாட்டு நமக்கு புதுசு கிடையாது. இது எப்பவும் போல் அண்ணன் ஒவ்வொரு தேர்தலையும் நமக்கு கொடுப்பாரு. ஒவ்வொரு முறையும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஆனால் எப்பவும் போல் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதே போல் தான் கொடுத்துருக்காரு. திராவிட கட்சிகளுக்கு எப்போவுமே ஒரு இந்த வரைவை வந்து பேரிடியாக இருக்கும். ஆனால் என்னென்னா மக்கள் படிக்கணும், மக்கள் வந்து செயற்பாட்டு வரைவை படிக்கணும். திமுக கொடுக்குற கொள்கை கோட்பாடு, நாம் தமிழ் கட்சி கொடுக்குற கொள்கை கோட்பாடு, அவங்க கொடுக்குற வரைவு
நாம் தமிழர் கட்சி கொடுக்குற வரைவு படித்து பார்த்து வாக்கு செலுத்தணும். எப்பவும் போல் நான் தான் சொல்கிறேன், எப்போவுமே எங்களுக்கு என்றளவுமே பிடிச்சது மிக முக்கியமானது மக்களுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர் இலவசமாக இந்த மூன்றும் நமக்கு கிடைக்கணும். அதாவது முதல்ல நம்ம படிக்கும்போது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நமக்கு மிக முக்கியமானது இந்த அளவில் பார்த்திங்கன்னா ஒரு கல்வி வந்து நமக்கு மிக முக்கியம். இப்போ என்னுடைய பிள்ளை வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா ஏன் நம்மளால் வந்து அரசு பள்ளியில் சேர்க்க முடியல? அங்கே தரம் குறைவாக இருக்குது. அப்போ அந்த தரத்தை வந்து தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக சமமாக வந்து நம்ம கொடுக்கணும்னா அப்போ நம்ம தனியார் பள்ளி போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மருத்துவம் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு போகணும், இல்லைன்னா குறைஞ்ச சின்னதாக தான் போகணும், சின்ன சின்ன மருத்துவமனைகள் போக முடியும். ஆனால் இப்போ எம்எல்ஏ எம்பிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மருத்துவமனை போகிறாங்க. இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்காதுன்னு அவங்க அங்கே போகிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அரசு உயர் அதிகாரிகள் மக்கள் எல்லாருமே ஒரே மருத்துவமாக வரணும். அங்கே 100 ரூபானா இங்கே 100 ரூபா வரணும். அது போல் கிடச்சா எல்லாருக்குமே தரமானதாக கிடைக்கும், சமமானதாக கிடைக்கும். அதனால் மக்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர் இலவசமாக நமக்கு கிடைக்கணும். இதை தாண்டி மற்ற இலவசங்கள் நமக்கு வேண்டாம். இது எல்லாமே கொடுக்குறாங்க. இலவசம் கொடுத்துட்டு எங்கேருந்து இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து அவருடைய சொந்த பணத்தில் கொடுக்குறாரா, இல்லை அவருடைய அமைச்சர்கள் வந்து அங்கே சொந்த பணத்தில் கொடுக்குறாங்களா? கிடையாது, நம்மளுடைய வரி பணம் தான் கொடுக்குறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மேலே, அதாவது ஏன் தனிநபர் மேலே என் மேலே கடன் பார்த்தீங்கன்னா 1,25,000 இருக்குது. சரிங்களா? மொத்த கடன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த கடன் நம்ம எப்படி அடைக்கிறது? நீங்கள் கடன் வாங்க திரும்ப தனிநபர் மேலே நம்மளை தான் விடுது. உறுதியாக வெற்றி பெறுவார், நிச்சயம் வந்து வெற்றி பெறுவார். நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மக்களும் நிறைய மாற்றத்தை இருக்காங்க. உறுதியாக வெல்வோம். வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் செயற்பாட்டு விரிவு வந்து வெளியிட்டிருக்கோம். தற்சார்பு பொருளாதாரம் கொள்கையை தான் கொண்டு வந்து நாங்கள் முன்னிறுத்துகிறோம். மற்ற கட்சிகளாக வந்து இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றுறாங்க. நாங்கள் அப்படி இல்லாமல் கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் போன்ற அத்தியாவசியங்களை தான் வந்து மக்களுக்கு வந்து இலவசம். அது இலவசம்னா அதை வந்து காப்போன்றத எங்களோட கொள்கை. இயற்கைக்கு சான்றாக தான் எங்களோட எல்லா திட்டங்களும் தீட்டிருக்கு. அதை தான் இப்போ முன்னிறுத்தியிருக்கோம் இந்த தேர்தலுக்கு. நம்மளோட மாநிலத்தோட பொருளாதாரம் பார்த்தோன்னா 10 லட்சம் கோடி கிட்ட வந்து நம்மளுக்கு கடன் இருக்குது. இலவசன்ற பேரில் மக்களை ஏமாத்துறாங்களோல, அவங்க இன்னும் வறுமை நிலைக்கு தான் இன்னும் கொண்டு போகிறாங்களே. அந்த இலவசங்கள் வந்து எனக்கும் மேம்பட்டு மக்கள் போகிறதில்ல. வறுமையில் இருக்கவங்களுக்கு அந்த வறுமையிலேருந்து அவங்க மீட்டுறதுக்கு வழியை காமிக்கணும். அவங்கள ஃபஸ்ட்டு டாஸ்மாக், நான் இப்போலாம் நிறையா வந்து வேளச்சேரியில் போய் பார்த்தா பள்ளிகள், பால்வாடியில் கூட வந்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டை நான் பார்க்குறேன். நம்மளோட வர சமுதாயம் எப்படி போகிறதுக்கு அது பார்க்கவே வேதனையாக இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் பாட்டிலு, ஊசி அதெல்லாம் பார்க்குறோம். இப்படியே மக்களை வந்து இன்னும் வந்து ஏமாற்றிட்டு அவங்கள இலவசங்களை கொடுத்து ஏமாற்றுறாங்க ஒழிய, அவங்களுக்கு ஒரு கல்வி கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையை மேம்பட்டு வர்றதுக்கு வந்து வழிவகுத்தா அதுதான் வந்து உண்மையான தீர்வாக இருக்கும். அவர் திட்டத்திலே வந்து கல்வி தான் எனக்கு, நான் ஒரு டீச்சராக இருந்தேன். அதனால் கல்வி வந்து எவ்வளோ தேவைன்றது, ஏன்னா ஒரு குடும்பமே வந்து முன்னேறினா அது கல்வி தான். அந்த கல்வி வந்து இப்போ சென்னை போன்ற மாநகரத்தில் வந்து பெரிய பொருளாதாரம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் இல்லையா. கல்வி வந்து அது பிஸ்னஸாக தான் இருக்குது. அந்த கல்வியை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தரமான கல்வியை கொடுக்கணும். கண்டிப்பாக நாங்கள் தான் மாற்றுவோம், நாங்கள் தான் வருவோம். செயற்பாட்டு வரைவு வந்து முழுக்க தற்சார்பு சார்ந்தே இருந்தது. இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளை விட இது நம்ம நாம் தமிழர் கட்சியோட அரசியல் செயற்பாட்டு வரைவு ரொம்பவே தனித்துவமாக இருந்தது. இது வந்து முழுக்க தற்சார்பு சார்ந்தே இருக்கிறதுனால உலகம் போர் சூழல் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு பஞ்ச சூழல் ஆகட்டும், அந்த சூழலில் நம்ம தற்சார்பாக எப்படி நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே உருவாக்கப்பட்டதாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வேளாண் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதில் இலவசம் என்று மற்ற கட்சிகள் சொல்கிற மாதிரி 1000 கொடுப்போம், 2000 கொடுப்போம், 2500 கொடுப்போன்னு அந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே இல்லை. இலவச கல்வி, தூய குடிநீர், இலவச மருத்துவம், இதுதான் முதன்மையாக இலவசங்கள்லாம் அறிவித்திருக்கு நாம் தமிழர் கட்சி செயற்பாட்டு வரைவில் 2026 செயற்பாட்டு வரைவில். இது வந்து 2016 செயற்பாட்டு வரைவிலேருந்து இதுதான் நம்ம வந்து முன்னெடுத்திருக்கோம். நம்மளுடைய செயற்பாட்டு வரைவில் இருந்த பல விடயங்களை இன்றைய ஆளுங்கட்சியே முன்னெடுத்திருக்கு. இது வந்து அரும்பு மொட்டு மலருடைய திட்டங்களாகட்டும் போன்ற பல வேளாண் திட்டங்களை வந்து நம்மளுடைய செயற்பாட்டு வரைவு மூலமாக அது வந்து
நிறைவேற்றி காட்டியிருக்கு. இதுபோல் நம்மளுடைய செயற்பாட்டில் என்ன தனித்துவமாக அப்படின்றது பார்க்கும்போது இந்த 2026 நம்ம தற்சார்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தனால பொதுமக்கள் வந்து இன்றைக்கி அதுக்கான வாழ்க்கையை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்காங்க. இது வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் சொசைட்டி அப்படின்ற ஒரு சுய தற்சார்பு வாழ்க்கையான நகர்வாக இந்த நாம் தமிழர் கட்சியோட செயற்பாட்டு வரைவு இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி போர் சூழலில் வந்து ரொம்பவே முக்கியமாக இது பங்கு அளிக்கும். அதனால் நிச்சயமாக மக்கள் இந்த ஆட்சி வரைவை எல்லாரும் நல்லபடியாக படித்து இந்த வரைவு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஏற்றபடியாக இருக்குமா அப்படின்றத பொதுமக்கள் வந்து நன்கு ஆராய்ந்து இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தணும். இலவசங்கள் என்பது பணமா அல்லது மனிதர்களின் அடிப்படை தேவையா என்பதை வந்து மக்கள் கண்டிப்பாக உணரணும். கண்டிப்பாக உணர்வாங்க. என்னங்க, கண்டிப்பாக முடியும். இது வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க. மக்களுக்கே தெரிய வருது. பணம் கொடுத்து இலவசம் பணம் என்ற இலவசம் கொடுத்து வாக்குகளை வாங்குற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப விழிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இலவசம் மக்களுக்கு எது தேவை அப்படின்ற அறிஞ்சு செந்தமிழன் சீமானனை வந்து இப்போ இந்த இலவசங்களை நாடி அறிக்கையை விட்டிருக்காங்க. இது வந்து ஆட்சி வரைவு. எங்கள் ஆட்சி இப்படி தான் இருக்கும். இதற்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வாக்கு செலுத்தலாம். எங்கள் ஆட்சியில் ஆண் பெண் சமத்துவம், இலவசம், வேளாண் சார்ந்த தற்சார்பு இருக்கும். அதன் சார்ந்து நம்ம ஆட்சியை விரும்புபவர்கள் வாக்கு செலுத்தலாம். இலவசம் வேணும் பணம் சார்ந்த இலவசங்கள் வேணும்னா அந்த பக்கம் நில்லுங்க. இல்லை கல்வி, தூய குடிநீர், மருத்துவம் சார்ந்த இலவசங்கள் வேணும்னா எங்கள் பக்கம் நில்லுங்க. இல்லை, இது ஜெயிக்க முடியலன்றது ஒரு மக்களோட ஒரு பார்வையாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 2016 4.5 லட்சம் வாக்குகள் பெற்றோம். அதே வந்து 2021 30 லட்சம் வாக்குகள், 24 38 லட்சம் வாக்குகள் பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கும். இது வந்து தனித்து நின்று இதுவரை தமிழ்நாடு அரசியலில் இந்திய அரசியலே தனித்து நின்று இப்படி ஒரு இந்த வாக்கு சதவீதத்தை வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதுதான் வரலாறு. நம்ம வந்து வரலாறு படைத்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து நிச்சயமாக அதிகாரம் என்பது வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கி தான் எங்கள் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக நாங்கள் உறுதியாக வெல்வோம். 2026 4 முனை போட்டியாக சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 3 முனை போட்டியாக தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி திமுக பேர்கள் ரொம்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு இருக்குது. அதனால் திமுகவின் வெற்றி தாவேகாவின் கையில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தாவேகா பிரிக்க போகிற வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாமல் தடுக்கும். அதனால் அந்த வாக்குகளை நம்பி தான் திமுக இப்போ செயல்பட்டுருக்கு. அதனால தான் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தோம் தாவேகா என்டிஏ கூட்டணியில் இணையாமல் இருக்குது. இது வந்து முழுக்க திமுகவின் பின்புலத்துலேருந்து செயல்படுறது. தாவேகாவோட பிரிக்க போகிற வாக்குகள் தான் திமுகவுக்கு சாதகமாக இருக்க போது இந்த தேர்தலில். அதனால் இது வந்து கண்டிப்பாக தாவேகா திமுகவின் ஒரு பி டீமாவும் சொல்லலாம், ஹிடன் டீமாவும் சொல்லலாம், செயல்பட்டு இருக்குது. அதிமுக இன்னொன்று நாம் தமிழர், நம்ம தமிழ் தேசியத்தை கொள்கையை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறோம். கொள்கையை நம்புகிறோம். நிச்சயமாக மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க. 2026 தமிழ் தேசியம் வெல்லும். செயற்பாடு வரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலவளம், நீர்வளம் காக்கிறது, வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு கோழி வளர்ப்பது, அப்புறம் வந்து இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அரசு வேலை மற்றவங்க கேலி பண்ணுறாங்கன்னா இப்போ ஆடு மாடு இல்லாமல் எந்தனா இது பண்ணணும். இப்போ நம்ம மற்றவங்க கிட்டேருந்து அதை வாங்கி பால் குடிக்கிறோன்னா மற்றவங்க கிட்டேருந்து அதை நம்ம வாங்கி பருகுறோம், காசு கொடுத்து வாங்குகிறோம். அது நம்மளே விவசாயம் பண்ணலாம்ல. இப்போ ஆடு மாடு நம்ம வளர்க்கறது அதை வந்து நம்ம அசிங்கமாக நினைக்கக்கூடாது. அதுவும் ஒரு தொழில் தான். அது அரசு பணின்னு சொன்னால் தான் கண்டிப்பாக அதை வந்து எல்லோரும் எடுத்து செய்வாங்க. அரசியல் அவங்க என்ன மக்களுக்காக தானே, அது மக்களோட நன்மைக்காக தான் அண்ணன் எல்லாமே பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவர் அரசியலாக பார்க்குறத விட நமக்கான நல்லது தான் சொல்கிறாரு. புரியுதுங்க? புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அண்ணன் சொல்கிறத கேட்டுட்டாலே போதும், எல்லாம் மாறிடும். மாற்றி பேசுகிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலங்க. அது வந்து அண்ணன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அவர் மாற்றி பேசுறாருன்றது வந்து அண்ணன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அவர் பேசுறது காது கொடுத்து கேட்டாலே தெரியும் அண்ணன் சரியாக பேசுகிறாரா மாற்றி பேசுகிறாரான்னு. ஒன்று தான், மற்றவங்க எல்லாம் பணம் கொடுத்து வாக்கை கண்டிப்பாக வாங்கிடுறாங்க. நாங்கள் பணம் இல்லாமல் ₹1 எந்த செலவு இல்லாமல் லஞ்சம் ஊழல் அதை நாங்கள் ஒழிப்போம். அது இல்லாமல் கண்டிப்பாக எங்களுக்கு வர இந்த வாக்கு போதும். புரியுங்களா? கண்டிப்பாக ஜெயிப்போம். அதை நாங்கள் ஒழிப்போம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம்.
இலவசமும் அதே தான். மக்கள் வந்து இலவசம் நம்பி ஏமாந்து போகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இலவசன்ற பேரை ஒன்று சொல்லி ஏமாத்துறாங்க மக்களை. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், நாங்கள் கட்டணம் கட்டியே எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிறோம். தரமான பொருள் நமக்கு தர வேண்டியது தரமாக கொடுக்குறத விலை கம்மியாக கொடுப்போம். அப்படிங்களா, நாங்கள் காசு கொடுத்து வாங்கிடுவோம், எங்களுக்கு இலவசமே வேண்டாம். இலவசம்னு சொல்லி மற்ற பொருள் எல்லாத்துலேயும் வந்து விலை உயர்வு, அதுலேருந்து நம்மளுக்கு வர டேக்ஸ் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி நமக்கே தான் தராங்க. இலவசன்ற பேரில் நம்மளை ஏமாத்துறாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக இந்த முறை அண்ணன் ஆட்சி அமைப்பார். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டை அண்ணன் கையில், எங்கள் கையில் வந்தால் தான், அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வந்தால் தான் எல்லாமே மாறும். மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா அது கண்டிப்பாக அண்ணன் சீமான் வரணும்.